டைரக்டர் வந்த உடனே சொன்னார், சார் உங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்கா நான் டைரக்ட் பண்ணுற டைமில் இந்த ஜோன்னு ஒருத்தர் இருந்தார், உங்களை பார்த்து உங்ககிட்ட சேர்றதுக்கு முயற்சி பண்ணலான்னு சொல்லி நான் வருஷக்கணக்கில் அவர் பின்னாடியே அலைஞ்சு கடைசி வரையில் உங்களை பார்க்க விடாமையே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ ஒரு நல்ல படத்தை பண்ணிக்கிற, தப்பிச்சிட்ட நீ. ஸோ நீ பாஸ் ஆகிட்ட. ஃபஸ்ட்டு லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக பாஸ் ஆகிருக்கீங்க. உங்களுடைய கதைக்களம் பாஸ் தான். நல்ல ஒரு நான் கூட சகோதரி முதல்ல சொல்லும்போது பயந்தேன். இல்லைன்னா வெட்டு குத்து கத்தி ஒரு ரத்த காட்டேரியான்னு படமாக இருக்கும் பொழுது வட சென்னைன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு குடும்ப ஒரு கதையை எடுத்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வட சென்னையோட குடும்ப சண்டையை எப்படின்னு பார்க்கலாம். அது ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீ பாஸ். அதில் கதையில் பாஸு, இயக்கத்துலேயும் பாஸு. ஏன்னா இத்தனை பேரை வச்சு மேய்ச்சிருக்க பாரு, பெரிய விஷயம். அது புதுமுகங்கள் நிறைய பேர், அது 2-3 பசங்க, ஹீரோவோட வர்ற பசங்க 2-3 பசங்க டப்புன்னு காலில் விழுந்தாங்க. அதில் காலில் விழக்கூடாதுன்னு சொல்லிப்பறேன். அங்கேயும் நீ பாஸ். ஸோ பிரமாதம், நைஸ். குறிப்பாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹீரோவோட முகம். அவர் ரொம்ப லவ்லி பாயாக இருக்கார். வாழ்த்துக்கள் துஷ்யந்த். ஆனால் துஷ்யந்த் ஹீரோவான்னு கேட்டேன். அவங்க ஜெயக்குமார் இருக்காங்க, அவங்க ஃபாதர் சொன்னார், இல்லைண்ணே ஒரு கேரக்டர்களில் ஒரு கேரக்டர்ண்ணா, ஆனால் பிரமாதமாக பண்ணியிருக்கு. உங்கள் அப்பா எப்படி அண்டர் பிளே பண்ணுறாரு பாருங்க. ஸோ ஒரு நல்ல பிள்ளை, நீங்கள் மிக அழகாக பண்ணியிருக்கீங்க. வெரி குட். அந்த ஸ்டைலு நீங்களும் அதில் பாஸ், நீங்களும் பாஸ். அப்புறம் ஹீரோயின் நீ தானம்மா, அதே உன் சிரிப்பு முத்துக்கள் உதிர்ற மாதிரி ஒரு சிரிப்பு. அதனால் நீ டபுள் பாஸ்மா. சிறப்பாக இருந்தது. அதுக்கு அடுத்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருவரும், அவங்க இருக்காங்களே இந்த லாஸ்ட்டில் உட்காந்துங்க மேடம், அவங்களுடைய வாய்ஸே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அவங்க வாய்ஸு இன்னும் இந்த இவங்க நடிச்சிருக்காங்க, குமாரி, என்ன குமாரி, செந்தில் குமாரி, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மொத்தத்தில் எல்லா பாஸ் மார்க் வாங்கியிருக்கிற ஆளுகளை எல்லாத்தையும் வச்சு ஒரு நல்ல டீமை செட் பண்ண பாரு. கேமராமேன் அவர் பிரபுவோட அசிஸ்டண்ட், அவர் பேர் தில்ராஜ். அதே எங்கள் அப்பா தில்ராஜ்னு பெரிய ப்ரொடியூசர் இருக்கார் தெலுங்கில். எங்கேயா தில்ராஜ்? உடம்பு சரியில்லை, தில்லு சரியில்லையோ? சரி, தில்லுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். ஏன்னா பொதுவாக வட சென்னைன்னா ஒரு காட்டுத்தனமான ஒரு லைட்டிங்கு, ஒரு மாதிரி ரகடான லைட்டிங் இருக்கும். ஆனால் இதில் ஒரு அழகான லைட்டிங்லேயே படம் எடுத்திருக்கீங்க. ஸோ தில்ராஜுக்கும் வாழ்த்துக்கள். அவரும் இதில் பாஸ் ஆகிட்டார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. பாட்டு எல்லாமே அதுக்கு என்ன தேவையோ, ஆல் பாஸ்ன்ற ஃபஸ்ட்டு வார்த்தையே யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் போட்டு ஒரு பாட்டு எழுதுனதே, அதுலேயே நீங்கள் டபுள் பாஸ் தான். அந்த பணத்தை பற்றி ஒரு பாட்டு, அது ரொம்ப ரசித்தேன் நான். ஏன்னா அதுதான் மெயின் நாட் ஆஃப் த சப்ஜெக்ட். அந்த பணத்தை வச்சுட்டு இந்த குடும்பங்கள் படுற அந்த பணத்துக்காக எனக்கு ஃபுல்லாக தெரியல கதை. இந்த பணத்து பேக் ட்ராப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இத்தனையும். அதில் அன்பு, பாசம், அந்த பக்கத்து வீட்டு உறவு, இதெல்லாம் எப்படி கெடுதோ அல்லது சேருதோ, அதை சுற்றி தான் அந்த படம் அமைஞ்சிருக்குன்றது தெரியுது. அதை அழகாக அந்த பாட்டில் கொண்டு வந்த நீங்கள் பாஸ் தான். இது எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் பாஸ் நம்ம மியூசிக் டைரக்டர். அவர் முதல் படத்துலேயே பாஸு. அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஜேம்ஸ் வசந்தன். அந்த பாட்டு இன்றைக்கி என்ன மனசில் இருக்கும். நான் வந்த உடனே, அவரை பார்த்த உடனே அந்த பாட்டு, அந்த டியூனை பாடினேன். ஸோ ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், நல்ல அன்பானவர், அழகாக பண்ணியிருக்கார். நான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மெலடிக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறத நடுவில்
ஆல் பாஸ் பாட்டிலேயே ஒரு மெலடி உள்ளே கொண்டாந்து வெளியே உருவிருப்பார். அதை எப்படி மெலடிக்காக ஏங்குறாருன்றது அதில் தெரிஞ்சிச்சு. அது ரெண்டாவது அழகான அந்த டூயட் பாட்டில் அதை நிறைவு செஞ்சுருக்காரு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இன்றைய சினிமா இருக்கக்கூடிய சூழல் உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒவ்வொரு மேடையிலையும் வந்து நான் சினிமாவை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கேன், குறை சொல்லிகிட்டு இருக்கேன், படத்தினுடைய விநியோக முறைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரையரங்குகளிலிருந்து திரையரங்குகள் கிடைக்கல திரைப்படங்களுக்கு, அதை பற்றி நான் விமர்சனங்கள் கொடுத்துட்ருக்கேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய சில நிகழ்வுகளையும் உங்கள் முன்னாடி வந்து நான் சுட்டி காட்டிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மேடையிலையும். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்க பெரும் முயற்சி எடுத்த அன்பு தலைவர் அண்ணன் திரு தமிழ்குமரன் அவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை. துணைத் தலைவர் அவர்கள் திரு கமலக்கண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் விரைவில் வந்து கலந்து கொள்வோம். தனஞ்சயன் சார், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நீங்கள் அழகாக ஈஸியாக முடிச்சிட்டிங்க. ஆர்வி அண்ணன் அவர்கள் வந்து வெளியிலே எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, தம்பி எதுவும் கான்ட்ரவர்சி எதுவும் பேசிடாத, எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி. ஸோ அது நம்ம நோக்கம் இல்லை. சினிமா இன்னைக்கு ஒரு 5 கோடி 6 கோடிக்குள்ளே இருக்கக்கூடிய படங்கள் வந்து சிறு முதலீடு திரைப்படங்கள் நம்ம சுட்டி காட்டிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் நலன் மேல் அக்கறை காட்டி நம்மளுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி நிர்வாகத்தினோடும் நம்மளுடைய தமிழ் திரைப்பட சங்கத்தினுடைய நிர்வாகிகளோடும் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தனஞ்சயன் சார் எல்லாத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ தயாரிப்பாளர்கள் நலனில் அக்கறை காட்டி தான், அதை தொடர்ந்து தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த சிறு முதலீடு திரைப்படங்கள் வந்து 6 கோடி 5 கோடிக்கு கீழே எடுக்கப்பட்டிருக்க படங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வருவாய் ஈட்டப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் நிறையாவே வந்து தனஞ்சயன் சார் பேசுவாருன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுவரையிலும் அவர் அந்த விஷயங்களை வந்து முன்னெடுக்கலை. அவருக்கு முன்னாடி நான் பேசியிருந்தா கண்டிப்பாக கேட்டிருப்பேன், எனக்கு அவர் பதில் கொடுத்துருப்பாரு. ஆர்வி அண்ணங்கிட்ட எனக்கு நிறையா கேள்விகள் இருந்தது. ஸோ தயாரிப்பாளருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், இசை வெளியீட்டில் அப்படிங்கிறது வந்து இத்தனை மீடியாக்கள் வருவாங்க, உங்களை வாழ்த்துவதற்கு நண்பர்கள் வருவாங்க, உறவினர்கள் வருவாங்க, சிறப்பு விருந்தினர்கள் வருவாங்க. படத்துடைய விநியோக முறைகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இயக்குனர் வந்து விளக்கியிருப்பார். ஸோ அதனால் வந்து தயாரிப்பாளர் வந்து சேஃப் ஜோன் இருக்கும். தயாரிப்பாளர் இல்லையே தமிழ் சினிமா திரையுலகம் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து தேட்டர் எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து இந்த 5 கோடி முதலீடு திரைப்படங்களுக்கு இருக்கக்கூடிய திரையரங்கு கிடைக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னங்கிறத வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா மீடியாவுக்குமே தெரியும். தேட்டர் கிடைக்கல, எந்த தேட்டருமே கிடைக்கல. நீங்கள் வந்து இப்போ 5 கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய திரைப்படங்கள் எத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுங்கள். தனஞ்சயன் சார் வந்து ஏற்கனவே ஒரு மேடையில் சொன்னாங்க, இதே ஸ்டேஜில் சொன்னாங்க, இத்தனை படம் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வாரத்துக்கும் வந்து 6 படத்துலேருந்து 10 படத்துக்கிட்ட ரிலீஸ் ஆகுது. நம்ம பார்க்குற படங்கள்லாம் பாருங்களேன், டிசி, ஜனநாயகன், ஸ்பைடர்மேன், வேறு என்ன படம் நமக்கு இப்போ நிகழ்வுக்கு வரும்? இங்கே இருக்க எத்தனை பேர் தேட்டர் போய் படம் பார்த்துருப்போம்? ஸோ இல்லை, அந்த தேட்டர் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முதலீடு பண்ணணும். ஏன்னா அதுக்கு அடுத்து இன்னொரு முதலீடு இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், நிறைய இருக்குது. இதெல்லாம் தயாரிப்பாளர் முதல் படம் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறணும். நீங்கள் அடுத்த படம் வரக்கூடியவர்கள் முதல்ல வந்து ஒரு இயக்குனர், இன்னொரு சின்ன விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். நேற்று வந்து என்கிட்ட வந்து கதை சொல்கிறதுக்காக ஒரு இயக்குனர் வந்திருந்தார். ஒரு டைரக்டர் வந்து அந்த டைரக்டர், அந்த உதவி இயக்குனர் அவ்வளோ அலைய விட்டுருக்கிறார். நான் ஒரு பணிவான வேண்டுகோளாக வைக்கிறேன், இது ஒரு பகிரங்கமான கோரிக்கையாக வைக்கிறேன். ஒரு ப்ரொடியூசரு இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்குற சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனர் உதவி இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற சூழ்நிலை இருந்தாலும் சரி, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, அலைய வைக்காதீங்க தயவு செஞ்சு. என்னெல்லாம் ஒரு டைரக்டர் வந்து 2000 2005 வரைக்கும் 5 வருஷம் அலைய வச்சிருக்கிறாரு. நான் இது அதுக்காக சொல்ல வரல. வாய்ப்பு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு காலதாமதம் ஆகும்னு சொல்லுங்க. அவங்களுடைய அந்த யங்ஸ்டர்ஸ் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்கல்ல, அவங்களுடைய நேரங்களையும் மாதங்களையும் வருடங்களையும் விரயமாக்காதீங்க, அவங்கள அலக்களிக்காதீங்க. அந்த பாவங்களும் அவங்கள சும்மா விடாது. நீங்க ஜெயிக்க முடியாது, முதல்ல நீங்க ஜெயிக்க முடியாது. என்ன அலைய விட்ட அந்த இயக்குனர் இன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாரு. நான் 4 படம் பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த பாவங்களை வந்து கொட்டிக்காதீங்க. கதை சொல்ல வர்றாங்கன்னா ப்ரொடியூசர் எங்கள் இனத்துக்கு தான் சொல்கிறேன், தயாரிப்பாளர் இனத்துக்கு தான் சொல்கிறேன். கதை சொல்கிறதுக்கு ஒரு டைரக்டர் வர்றாங்கன்னா உங்களால் இப்போ படம் பண்ண முடியலையா, அதை நீங்கள் தெளிவாக எடுத்து வச்சுருங்க. அவங்கள அலக்கழிச்சு அவங்களுடைய வாழ்வியலை வந்து நீங்கள் வந்து பாழாக்காதீங்க. அது ஒரு பணிவான வேண்டுகோளாக வச்சிடுறேன். இன்னொன்று இயக்குனர் மைதீன் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம்லாம் கிடையாது, ரொம்ப சமீப காலமாக தான் பழக்கம். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நட்பிலக்கணம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ரொம்ப ஒரு நட்பு தான் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகட்டிக்கு போகிறதுக்கு நட்பு ஒன்று இருந்தாலே போதும் அப்படின்னு ஸ்திரமாக நம்பக்கூடிய ஒரு உதாரணம் 2 இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து அவங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட ஒரு பக்கத்து வீட்டில் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லேருந்து தெரிஞ்சவங்க. இத்தனை வருஷம் கழிச்சு, அவர் இத்தனை வருஷம் 25 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க ஒரு நண்பராக அவங்க முன் வந்திருக்காங்க. மோகனா எந்த அளவு பாருங்கள். நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டான்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்போம், நல்லா இல்லைன்னு. அவங்க அவங்க பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பாருங்கள் ஒரு நண்பனுக்காக.
அது ஒன்று. இன்னொன்று, இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் தில்ராஜ், அவர் என்னோட அசிஸ்டண்ட் தான். அவர் வந்து இந்த டைரக்டர் மைதீனுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் நண்பர். படம் பண்ணால் ஒன்றை தான் வச்சு படம் பண்ணுவேன்ட்டு 20 வருஷமாக சொல்லிட்டே இருந்தவர். இன்றைக்கி அதை நிரூபணம் பண்ணியிருக்காரு. பட வாய்ப்பு கிடைச்சோன்னே சரி நல்ல வாய்ப்பாக இருக்கு, நம்ம ஏதோ ஒரு கேமரான்னு வச்சு போகலான்னு இல்லாமல் நண்பனுக்கு கொடுத்த வாக்குக்காக அவரை வச்சு பண்ணியிருக்காரு. இது மாதிரி என்னுடைய கொஞ்சம் நிறைய உரையாடல் எனக்கும் அவருக்கு நடந்திருக்கு. எல்லாமே ஒரு நட்பு தோரணையிலேயே இருக்கும் ஒரு பேசுறதெல்லாம். அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். முதல் பாடல் நீங்கள் பார்த்தீங்களே ஆல் பாஸ், அதுவும் இந்த வர டூயட்டும் இவர் ஸ்கிரிப்டில் வச்சுருந்தாங்க. 2 பாடல்கள் வந்து படத்தில் திரைக்கதையில் எழுதப்பட்டிருந்த பாடல். மற்ற 3 பாடல்களும் காட்சி அமைப்புகளோட வர்றதுனால இங்கே போட முடியாது, அதில் கதைகள் வெளியாயிரும். போட்டால் லிரிக் வீடியோவாக தான் போட முடியும். முதல் பாடல் ஆல் பாஸ் எழுதுனது மோகன்ராஜன் தான். அதை பாடின கானா சிவா. இவரோட உங்களுக்கு தெரியும், இவரோட குரல் வளம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எப்போவோ பெரிய அடையாளத்தோட தமிழ் சினிமாவில் கோல வச்சிருக்க வேண்டியவன் தாமதமாயிட்டே போகுது. பல ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய இசையில் மீண்டும் பாடி இருக்கிறான். இவன் கூட அந்த அழகான கோயில் போர்ஷன்ஸ் பெண்கள் வர்ற பகுதியை பாடினது என்னோட உதவி இசையமைப்பாளன். அவன் தான் கேட்டவன், அவன் மனைவி நல்லவன், அவள் பாடினது இது. புது படம் புதுசாக ஒரு தயாரிப்பாளர் வரும்போது அவங்க வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு படத்தை கொண்டு வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு வெற்றிகரமாக அமையணும். ஜேபி சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர், மிகச்சிறந்த நடிகர். இப்போ நான் வந்து சமீபத்தில் ஒரு படத்தில் பார்த்தேன், மகுடம் படத்தில் அவருடைய நடிப்பு பார்த்தேன். ரொம்ப வேறு மாதிரி ஒரு நடிப்பெல்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ ஜேபி சாருடைய பரிமாணங்கள் நிறைய இருக்குது. இந்த படத்தில் அவர் சேர்ந்து அவருடைய மகனும் சேர்ந்து நடிக்கிறது பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்க.